தமிழ்நாட்டில் இவர் தெரியாத ஆளே இருக்குது. யாரு? நம்ம கிஸ்தெனிக்ஸ் ப்ரோ. அவருக்கு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணியிருந்தேன். அது இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன். நான் ஸ்டோரியில் எந்த போஸ்டர் டிசைன் வேணுமோன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் கிஸ்தெனிக்ஸ் ப்ரோது கேட்டிருந்தீங்க போஸ்டர் டிசைனு. வாங்க பார்க்கலாம். எடுத்துன்னே டிசைன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த 4 விஷயம் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ரீசர்ச் பண்ணணும். ரீசர்ச் பண்ணாமல் டிசைன் பண்ணக்கூடாது. இப்போ சப்போஸ் எனக்கு கிஸ்தெனிக்ஸ் ப்ரோக்கு தெரியாதுன்னா போஸ்டர் அவ்வளோ நல்லா வந்திருக்காது. இது எல்லா டிசைனில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இப்போ லோகோ எடுத்துக்கிட்டால் கூட அந்த பிராண்டு பற்றி தெரியணும். தெரியாமல் டிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸ்டெப் ரஃப் ஸ்கெட்ச். என்ன ப்ரோ ரஃப் ஸ்கெட்ச்னு கேட்குங்க. ரஃப் ஸ்கெட்ச் இல்லாமல் எப்படி ப்ரோ டிசைன் பண்ணுறது சொல்கிறப்பா. இப்போ இந்த போஸ்டர் டிசைனே பார்த்துட்டிங்கன்னா இந்த சைடு சின்ன வயசுது கிஸ்தெனிக்ஸ் ப்ரோது இமேஜ் இருக்கும். அங்கே வரணும்னு நினச்சி தான் பண்ணேன். அங்கே முன்னாடியே நான் வரைஞ்சதுனால தான் நான் டைம் வேஸ்ட்டை பண்ணாமல் அங்கே ஈஸியாக பண்ண முடிஞ்சுது டிசைனில். ஃபைண்டிங் எலிமெண்ட்ஸ். என்ன ஃபைண்டிங் எலிமெண்ட்ஸா? எலிமெண்ட்ஸ் இல்லாமல் எப்படியும் ப்ரோ பண்ணுறது டிசைனு. 4வது டிசைனிங். இன்ஸ்டாகிராமுக்கு போய் இந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணிவிட்டு கட் அவுட் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பண்ணி விட்டுருங்க. அப்படியே லேயர் ரீநேம் பண்ணணும். சென்டர் சப்ஜெக்ட் ரீநேம் பண்ணிக்கலாம். Ctrl+G கொடுத்துட்டு குரூப் பண்ணிக்கிட்டு அது காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் இந்த லேயர் ஹைட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் இமேஜஸ் எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்படி சின்னதை பண்ணிக்கலாம். லைட்டாக பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி நான் இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன் இந்த இமேஜ். டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது. அப்படியே இந்த பார்டர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் கிராப் டூல் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் கொடுத்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வரும். அது பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் வச்சுருந்தேன். அதுக்கு Ctrl+Shift+1. இப்போ Ctrl+Shift+A கொடுத்தீங்கன்னா கேமரா ஃபில்டர் ஓப்பன் ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி அதெல்லாமே ஸ்லைடர்ஸு. இது Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எல்லாமே நம்ம ரீநேம் பண்ணிக்கணும். இதுக்கு 2ன்னு வச்சுக்கிறேன். கீழே லேயருக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். அப்படியே இது குரூப் பண்ணிட்டு BG இமேஜ்னு போட்டுக்கலாம். அப்படியே இது கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஆட் மாஸ்க் கொடுத்து லேயரை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு ரப் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்டர் டிசைன் பண்ணாலும் நீங்கள் எமோஷன் இல்லைன்னா அந்த போஸ்டர் டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது. இந்த போஸ்டர் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி இமேஜஸ் இருக்கும். சின்ன இமேஜஸ் எதுக்கு இருக்குது? அவரோட ஜெர்னி காமிச்ச அந்த இமேஜஸில் நல்லா கேம் வச்சுக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் இருக்கணும். இப்போ இமேஜஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணலாம். இது இந்த பார்ட் எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா லென்த் ஆயிரும் வீடியோ. சேம் ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். அதனால அரேஞ்ச் பண்ணியாச்சு. இமேஜ் கொஞ்சம் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். இதுக்கு கேமரா ரா போட்டுக்கலாம். Ctrl+Shift+A ஒரு 50 வச்சுக்கலாம். சேச்சுரேஷன் குறைச்சிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக வைப்ரன்ஸ் கூட ஏற்றிக்கலாம். கான்ட்ராஸ்ட் கூட ஏற்றிக்கலாம். எக்ஸ்போஜர் கூட கொஞ்சம் ஏற்றிக்கலாம். கர்ஸ் கூட போட்டுக்கலாம். கர்ஸ் போட்டால் கொஞ்சம் கிளாரிட்டி வரும். அவ்வளோதான். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இப்போ BG லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒபாசிட்டி கம்மி பண்ணிக்கணும். அப்படியே ஃபில்லு கூட லைட்டாக கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அது ஹைலைட் ஆகக்கூடாது. சென்டர் சப்ஜெக்ட் ஹைலைட் ஆகும். ஆல்ரெடி நான் கலர் கிரேடிங் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கிரேடியன்ட் மேப் 1ல உங்களுக்கு கலர் போர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க. இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பிளெண்டிங் மோடு லைட் கலரில் வச்சுக்கிட்டு ஒபாசிட்டி 25, ஃபில் 41 வச்சுக்கோங்க. கிளாரிட்டி போட்டுக்கோங்க 40. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட்டு 16 போட்டுக்கோங்க. கலர் பேலன்ஸ் போட்டுக்கோங்க.
இந்த கலர் பேலன்ஸில் மிட்டோன்னு ஒன்றுமே செட் பண்ணாதீங்க. ஷேடோஸில் மட்டும் சியான் வந்து -20. ஹைலைட்ஸில் கூட ஒன்றுமே செட் பண்ணாதீங்க. இன்னொரு கிரேடியன்ட் மேப் போட்டுக்கோங்க. அது கூட கலர் லைட் கலரில் வச்சுக்கோங்க. பிளெண்டிங்கோட ஒபாசிட்டி வந்து 28, ஃபில் வந்து 41. எல்லா கலர் கோட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஸ்க்ரீனில். இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுக்கோங்க, செலக்டிவ் கலர். சியான் வந்து -21, மெஜெண்டா வந்து +12, அப்படியே எல்லோ வந்து -14, பிளாக்ஸ் வந்து +14 போட்டுக்கோங்க. இதுக்கு பிளெண்டிங் மோடு மாற்ற தேவையில்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு இப்போ சாலிட் கலர் எடுத்துட்டு இந்த கொஞ்சம் லைட்டா ப்ளூயிஷ் ஷேடு இருக்கிறது, நம்ம ப்ளூயிஷ் ஷேடு இல்லை, ப்ளூ தான் போடணும். இது வந்து சாஃப்ட் லைட்ல வச்சுக்கோங்க. அப்படியே ஒபாசிட்டி வந்து 40, அப்படியே ஃபில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு 40 கிடையாது, ஒபாசிட்டி 60 வச்சுக்கலாம். அப்படியே அந்த லேயர் வந்து கீழே இறக்கிக்கிற அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, லெஃப்ட் சைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. சாலிட் கலர் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இது கிளிப்பிங் மாஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளெண்டிங் மோடு வந்து நம்மளுக்கு எந்த பிளெண்டிங் மோடு வைக்கலாம்? சாஃப்ட் லைட்டு செட் ஆகலை, கலர் செட் ஆச்சு. ஒபாசிட்டி வந்து ஒரு 40, ஒரு 50 வச்சுக்கலாமா? இல்லை 17 வச்சுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏண்டா டேய், நீ யூகேஜிக்கு சேர்ந்துரு, அதுதான் பெட்டர். மறுபடியும் யூகேஜிக்கு போயிரு, நம்பர்ஸ் கூட தெரியும். இப்போ பிஜி குரூப் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒபாசிட்டி ஃபில் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு சென்டர் சப்ஜெக்ட் வந்து ஹைலைட் ஆகணும், அது கொஞ்சமாக தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கர்வ்ஸ் போட்டுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் இப்போ கர்வ்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் இமேஜ் வந்து டல்லாக இருக்குது, கொஞ்சம் நம்ம மிட்டோன் சேர்த்திக்கலாம். கிளிப் மாஸ்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஹைலைட்ஸ் கூட ஏற்றிக்கலாம், அப்படியே ஷேடோஸ் கூட ஏற்றிக்கலாம். போதும். ஆல்ரெடி இந்த டெக்ஸ்ட் வந்து நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன் சாட்ஜிபிடியில். இப்போ டபுள் கிளிக் பண்ணி கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே ட்ராப் ஷேடோ கொடுத்துக்கலாம். எனக்கு அதிகமாக ட்ராப் ஷேடோ வேணாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். அதிகமாக போட்டால் அசிங்கமாக இருக்கும், கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒபாசிட்டி எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். அதுதான் பெட்டர், இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும், அது கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து Ctrl+Alt+Shift+E ப்ரெஸ் பண்ணுங்க. ஒரு புதுசாக ஒரு மெர்ஜாகி ஒரு லேயர் வரும். வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் க்ளோன்னு. ஆல்ரெடி க்ளோ எஃபெக்ட் உங்களுக்கு டுட்டோரியலில் சொல்லியிருந்தேன் ஒரு 1 minute ஷார்ட்டில். அது இப்போ வந்து பார்த்துக்குங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு, இல்லைனா இங்கே ஐ கார்டில் இங்கே ஏதாச்சும் வருமல்ல, அதில் பேஸ்ட் பண்ணுற பார்த்துக்குங்க. இப்போ ஒரு லைட்லிக்கு ட்ராப் பண்ணிக்கலாம், அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைட்டாக ட்ரான்ஸ்ஃபார்மிங் டூல் ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாலிட் கலர் போட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கிரேயிஷ் டோனில் போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து இன்வெர்ட் பண்ணிக்கலாம். Ctrl+I இன்வெர்ட்டுக்கு ஷார்ட்கட்டு. ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு ப்ரஷ் டூல் இல்லை, இப்போ வந்து இப்போ இன்வெர்ட் பண்ணிக்கலாம். Ctrl+I இன்வெர்ட்டு. மார்க்கி டூல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அது Ctrl+Shift+I கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட் செலெக்ஷன் ஆகும். இப்போ Shift+F6 கொடுத்தீங்கன்னா ஃபெதர் வரும். 300 கொடுத்துக்கோங்க ஃபெதரு. Alt+Backspace கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகும். இப்போ வந்து அது மல்டிப்ளேயில் வச்சுக்கலாம். ஒபாசிட்டி கொஞ்சமாக குறைச்சிக்கலாம். Ctrl+Shift+E கொடுத்தீங்கன்னா இன்னொரு லேயர் க்ரியேட் ஆகும், மெர்ஜாகி. இப்போ வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் சிஆர்ன்னு சொல்லிட்டு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ கிடையாது, கேமரா. இப்போ வந்து கேமரா ஃபில்டர் போட்டுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட்டு Ctrl+Shift+A. இது வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும். இந்த ஸ்லைடர்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிஎன்ஜியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, குவாலிட்டியாக இருக்கும். பை பாய், வரட்டா, பை பாய்.